ஹாய் ஹலோ வெல்கம் யூ ஆல். நம்ம தோட்டத்துலேயே பூத்த பூ இது. மகர சங்கராந்திக்காக பொறிச்சு வச்சாச்சு. ஒரு 4 பூப்பாரில் மட்டும் புல்லை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஸோ தண்ணி வர சோர்ஸை கட் பண்ணியாச்சு. அந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வாழை தோட்டத்தில் பார்த்தா வாழை தாரெல்லாம் திறந்துருந்துச்சு. சரி வாழை தாரெல்லாம் வெட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெட்ட ஆரம்பிச்சிட்டேன். அதில் ஒரு 25 தார் நல்லா இருந்துச்சு. மீதி ஒரு 4-5 தார் மரத்துலேயே பழுத்து இருந்துச்சு. ஒரே ஒரு வாழை மரம் மட்டும் பார்த்தீங்கன்னா தாரோட அப்படியே சாஞ்சிருந்துச்சு. சரி தார் நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தாரை தனியாக வெட்டி எடுத்தாச்சு. இந்த தாரும் தான் டெண்டருக்கு போயிருந்துச்சு. இப்போ நாளைக்கு டெண்டர் அப்படின்னா இன்றைக்கி ஈவினிங்கே வெட்டி வைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் இன்றைக்கி ஈவினிங்கே எல்லாத்தையும் வெட்டி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திரண்டிருந்த எல்லா வாழைத்தாரையும் வெட்டி வச்சாச்சு. இந்த மாதிரி தான் தாரெல்லாம் கொஞ்சம் பழுத்து இருந்துச்சு. அந்த பழுத்ததை மட்டும் எடுத்துட்டு மீதியை கொடுத்துட்டோம் டெண்டருக்கு. வெட்டவே பசி வந்துருச்சு போல். அதனால ஒரு பழம் சாப்பிட்டு அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் அவரோட ஒர்க்கு முடிச்சுட்டு வந்தார். ஸோ இளநீ வெட்ட சொல்லியிருந்தா அவர் வெட்டி கொடுத்தாரு. இளநியை பார்த்தோன்னே நான் பாட்டுக்கு குடிச்சிட்டு பாதியில் தான் கேட்டேன் வேணுமா அப்படின்னு. வெட்டின தாரனவோ கம்மி தான் இருந்தாலும் ரொம்ப டயர்டாக இருந்துச்சு போல். அதனால தான் இன்னொரு இளநீ வேணும்னு கேட்டேன். எல்லா தாரையும் ஃபைனலாக வெட்டி முடிச்சுட்டு இந்த மாதிரி தான் அடுக்கியிருந்தோம். அதுக்கப்புறம் மேலே மறுபடியும் வாழை இலை போட்டு மூடி நீட்டாக வச்சாச்சு. வெட்டி முடிச்சுட்டு நான் பண்ணின அளப்பறைகள் மொத்தம் 25 தாரை 850 ரூபாய்க்கு எடுத்திருந்தாங்க. உங்கள் ஊரில் ஒரு சீப் பழம் எவ்வளோ அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு தாரை 35 ரூபாய்க்கு எடுத்துருக்குறாங்க. தேங்க்யூ ஆல். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.